தற்போதைய அண்மை செய்தி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான அண்மை செய்தி. டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலையொட்டி டெல்லி துவாரகா பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலுக்காக டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரியங்கா காந்தியும் பிரச்சாரம் மேற்கொண்டார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலானது இன்னும் சில நாட்களில் நடைபெற உள்ள நிலையில், அதாவது சரியாக பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி என்று தொடர்ந்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இதனை அடுத்து 3 நாட்கள் கழித்து சரியாக பிப்ரவரி 8ஆம் தேதி தொடர்ந்து அந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் தலைநகர் டெல்லியில் ஒரு பக்கம் பிரதமர் மோடியும், மற்றொரு பக்கம் பிரியங்கா காந்தியும், அதாவது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் வயநாடு தொகுதியின் காங்கிரஸ் எம்பியுமான பிரியங்கா காந்தியும் தற்போது இருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை தலைநகரில் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க ஆம் ஆத்மி கட்சியும், தொடர்ந்து இந்த தலைநகரில் ஆட்சியை பிடிப்பதற்காக, அதாவது 24 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து தலைநகரில் ஆட்சியை பிடிப்பதற்காக பாஜகவும், இதையடுத்து தனித்து போட்டியிடும் காங்கிரசும் தொடர்ந்து இவ்வாறாக மும்முனை போட்டியானது அங்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து முன்னதாக டெல்லியில் 2013ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சி இடையில் ஒரு ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பின்னர் 2015ஆம் ஆண்டு முதல் ஆம் ஆத்மி கட்சியானது தலைநகர் டெல்லியில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஆம் ஆத்மி கட்சி அரசை அகற்ற பாஜக அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு மத்திய அமைச்சர்கள் நிகழ்த்தேர்தலில் பல்வேறு வழிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் மோடி ஒரு புறமும், மற்றொரு புறம் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி மறுபுறமும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பிரியங்கா காந்தியை பொறுத்தவரை டெல்லியில் உள்ள பிரதான சாலையில் அவர் ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அவர் செல்லும் வழியெங்கும் அங்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அவர் அங்கு காங்கிரஸ் ஆனது தனித்து போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு புறம் பிரதமர் மோடி அங்கு ரோட் ஷோ நடத்தி தற்போது மக்களிடையே உரையாற்றி வருகிறார். முன்னதாக டெல்லி துவாரகா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருந்த போது, டெல்லிக்கு மத்திய மாநில இரட்டை என்ஜின் கொண்ட அரசு தேவை எனவும், பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள், பின்னர் டெல்லியை ஆம் ஆத்மி கைப்பற்றியது, மீண்டும் நாட்டை ஆளும் வாய்ப்பை எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என அவர் தொடர்ந்து முன்னதாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இரட்டை என்ஜின் கொண்ட அரசை உருவாக்கி டெல்லிக்கு சேவை செய்வதற்காக தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என கோரி தொடர்ந்து அங்கு அவர் தற்போது தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அங்கு இரு கட்சிகளுக்கும் இடையே பிரதான பிரச்சார மோதலானது நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியும் மறுபுறம் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக டெல்லியின் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கு முன்னதாக தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சியின் தலைவர்களுடன் சேர்ந்து அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பிரச்சாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வேளையில் தொடர்ந்து அங்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் குவிந்து வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை பாஜக முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுபவரான பகவந்த் மான் இல்லத்தில் தொடர்ந்து அங்கு பணப்பட்டுவாடா நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் முன்னதாக நேற்று தேர்தல் அதிகாரிகள் அவரது இல்லத்தை சேர்ந்து ஆய்வில் ஈடுபட சென்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அங்கு பரபரப்பான சூழல் நடைபெற்று வரும் நிலையில் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவருக்கு சற்று உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக இந்த 2-3 நாட்கள் அவரால் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து அவரது தங்கையும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா காந்தி அங்கு தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவியா.